வணக்கம். இது புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சை. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க நம்மோடு இணைகிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். பயணிக்கலாம் அவரோடு. வணக்கம். தமிழக அரசியல் நிலை, கள நிலவரம் நொடிக்கு நொடி வேறு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. மிகச் சமீபத்திய நகர்வாக நடிகர் திரு ரஜினிகாந்த் அவருடைய அரசியல் குறித்த அவருடைய பேச்சுக்கள் தொடர்ச்சியாக தமிழக ஊடகங்களை தாண்டி தேசிய ஊடகங்களிலும் அது ஒரு விவாத பொருளாக கருப்பொருளாக மாறி இருக்கிறது. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் வரமாட்டார் என்பது மாதிரியான ஒரு பட்டிமன்றங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய இந்த 4-5 நாட்கள் அவர் ரசிகர்களை சந்தித்த சந்திப்பில் அவர் பேசியதை வைத்து உங்களுடைய பார்வை, அவர் அரசியலுக்கு வருவார் மாட்டார் உங்களால் கணிக்க முடியுதா? எனக்கு தெரிஞ்சவரை நான் நெருக்கமான நண்பர்கள், அவருக்கு நெருக்கமான நண்பர்கள் என்கிட்ட சொன்னவரை அவருக்கு விருப்பம் இல்லை, வரமாட்டாருங்கிறதா. இப்போ இது முன்னை விட இப்போ எல்லோரும் ரொம்ப தீவிரமாக இந்த அரசியலெல்லாம் பேச காரணம், வலிமைமிக்க தலைமையாக இருந்த ஐயா கலைஞர் அவர்கள் இன்றைக்கி செயல்பட முடியாமல் இருக்கிற ஒன்று. இன்னொரு வலிமைமிக்க ஆளுமையாக இருந்த அம்மையார் ஜெயலலிதா இல்லாத ஒன்று. இந்த வெற்றிடம் எல்லாருமே ஒரு சுதந்திரமாக கருத்து சொல்லலான்னு வருது, அரசியலை பற்றி பேசலாம் அப்படின்னு. நல்ல அரசியல் செய்யணும், இல்லை மக்களுக்கு உண்மையாக உழைக்கணும்னா அவங்க ஆளுமையாக இருக்கிற காலங்கள்லேயே இதெல்லாம் பேசியிருந்துருக்கணும். ஆனால் 96 ஜெயலலிதா இருக்கும்போதே ரஜினி பேசினார், ஜெயலலிதா எதிர்த்து பேசிட்டு மறுபடியும் போய் சரணடைஞ்சு அதுக்காக வருத்தம் தெரிவித்து அப்புறம் சமரசங்களை செய்து கொண்டு அதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. அப்போ அது முதல்ல 96 அவர் கொடுத்தது அந்த காலச்சூழல். ஜெயலலிதா ஆட்சியை மாற்றணும்னு மக்கள் உளவியலாக முடிவு பண்ணிட்ட போது ஐயா மூப்பனார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் சேர்ந்து தமாக ஆரம்பித்த உடனே அப்போ அந்த நேரத்தில் இவர் கொடுத்தது அது இயல்பாகவே மாற்றணும்னு, அந்த ஆட்சியை மாற்றணும்னு மனநிலைக்கு மக்கள் வந்துட்ட பிறகு அது எடுபட்டுச்சு. திருப்பி பின்னொரு காலத்தில் அதே குரலை கொடுக்கும்போது அது எடுபடலை. அதனால சொல்கிறேன், அது இப்போ அந்த ஆளுமைகள் இல்லாதனால தான் அவர் பேசுகிறார் அப்படிங்கிறீங்களா? அதுதானே இப்போ யதார்த்த உண்மை, தானே யதார்த்த உண்மை அதுதான். இப்போ இதுபோல் ரசிகர்களை சந்தித்து படம் எடுத்து இந்த அரசியல் குறித்து பேசுகிறதெல்லாம் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போதோ கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதோ இது பேசப்படலைங்கிறது நிஜம் தானே. அவங்க இருக்கின்ற பொழுது பேசுவதற்கு தயங்கினார் அல்லது அச்சப்பட்டார் அப்படிங்கிற துணியில நீங்க சொல்றீங்களா, அல்லது இப்போ அவங்க இல்ல இந்த வெற்றிடம் இருக்குங்கிறதா மாதிரியான வாதம்லாம் வைக்கப்படுகிறது இல்லையா, இதை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இப்போ அப்படித்தான் எல்லாருக்குமே ஒரு இது தானே வருது. இப்போ இந்த இது இல்லை, இப்போ நம்ம வந்தால் அது சரியாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறதா. இப்போ பல பேருக்கு அது ஒரு எண்ணம் இருக்குது. அதில் மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்துக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன தப்பு இருக்குது? தப்புங்கிறது இல்லை. இப்போ நம்ம ஒரு செய்தி கேட்கணும். இப்போ நீங்கள் ஏன் எங்கள் மண்ணில் நீங்கள் எதுக்கு அரசியல் செய்யணும், நீங்கள் எதுக்கு தலைவராகி இந்த முதலமைச்சராகி ஆளணும்னு நினைக்கிறீங்க? ஏன் ஆளக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஆளக்கூடாது தானே. நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை கோடி தமிழ் மக்களில் இவ்வளவு ஒரு அறிவார்ந்த உலகத்திற்கு அறிவியல், தொழில்நுட்பம், நாகரிகம், பண்பாடு, வேளாண்மை, கலை, இலக்கியம், எங்கள் அப்பா நம்மாழ்வார் சொல்கிறாங்க, அறிவையே உலகத்துக்கு கடன் கொடுத்த இனமடா நம்ம இனம்னு. இவ்வளோ பெரிய இனக்கூட்டத்துக்குள்ளே இந்த இனத்தை தலைமையேற்று வழிநடத்தி கொண்டு போக ஒருத்தம் கூடவா தகுதியானவன் இல்லாமல் போயிட்டா? இது எதுக்கு நீங்கள் அதுதான் இப்போ நீ இவ்வளோ காலத்தில் இல்லாமல் இப்போ வழி நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது? இது ஒரு தமிழ் தேசிய இனத்துக்கு ஒரு தன்மான இழப்பாக நான் கருதுகிறேன். இங்கே மிகத் தகுதியான ஏகப்பட்ட தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க. இந்த மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலே நேசித்து கொண்டு அவர்களை தன் சுவாசம் போல சுவாசித்து கொண்டு வாழ்கிற அளப்பரிய தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க. உங்களை போன்றவர்களுக்கு தான் ஒருவேளை ரஜினிகாந்த் இந்த மாதிரி பதிலாக கொடுத்துருக்கிறாரோன்னு தோணுது. என்ன பலரும் தமிழன் இல்லை அப்படிங்கிற வாதம்லாம் வைக்கிறாங்க. நான் 44 ஆண்டுகள் இங்கே தான் இருக்கிறேன், நான் ஒரு பச்சை தமிழன், என்ன இங்கேருந்து தூக்கி போட்டிங்கன்னா நான் எமயமலைக்கு வேணா போனே தவிர வேறு எந்த மாநிலத்துக்கும் போக மாட்டேன், என் பூமி இதுதான், என் மண் இதுதான், என் மக்கள் நீங்கள் தான்ங்கிறார். அதை நான் மதிக்கிறேன். அவர் தன்னை தமிழனாக உளமாற உணர்வதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், வரவேற்கிறேன். ஆனால் பல ஆண்டுகளாக இப்போ நாங்கள் போய் அங்கே குடியேறலை, கர்நாடகாவில் பெங்களூரில் போய் குடியேறலை. என் தாய் நிலம் எல்லை பிரிப்பில் அதில் போய் சேர்ந்துருச்சு. 1.25 கோடி நாங்கள் அந்த மாநிலத்தில் வாழ்கிறோம். எங்களுக்கு தமிழே சில பிள்ளைகளுக்கு தெரியாது. இவராது தமிழ் பேசுகிறார், அங்கே தமிழே தெரியாது. அங்கே கன்னடம் தான் பேசி கொண்டிருக்கிறாங்க. எங்களை எப்படி ஏற்கிறாங்க? இப்போ மகாராஷ்டிராவில் நாங்கள் 26 லட்சம் பேர் இருக்கிறோம். நாங்கள் அங்கே மராட்டியம் படிக்கிறோம், ஹிந்தி பேசுகிறோம், வீட்டில் போய் ஹிந்தி தான் என் பிள்ளைகள் பேசுது, மராட்டியம் பேசுது. ஆனால் எங்களை எப்படி எடுத்துக்கிறாங்க? இப்போ உலகம் பூரா புலம்பெயர்ந்து போயிட்டோம். நாங்கள் கனடாவில் இருக்கிறோம், லண்டனில் இருக்கிறோம்.
நாங்கள் எங்கள் தோல் கூட வெள்ளையாகி போச்சு. எங்கள் நாக்கில் வந்து வெள்ளைக்காரனை விட அழகான ஆங்கிலம் வந்துருச்சு. ஆனால் நாங்கள் ஈழ அகதிகள் தானே, தமிழ் அகதிகள் தானே. இல்ல சிங்கப்பூர், மலேசியா போன்ற பல நாடுகள்ல தமிழர்கள் மிக உயர்ந்த பொறுப்புகள் இருக்காங்க தானே. இல்ல நீங்க உணர்றீங்கிறது சரி. இந்த தமிழ் சமூகம் வந்து கால்டுவெல் போப்பையும் ஜிஇ போப்பையும் மதம் பரப்ப வந்த ஜோசப் பிஸ்கி வீரமாமுனிவரையும் தமிழராக ஏற்றுத்தான் கொண்டாடுது. அது காரணம் இந்த இனத்தினுடைய பேரன்பும் பெருந்தன்மையும். அது வேற, அது இப்ப இல்லையா? அது இருக்குது. அதுக்காக நீங்க எங்களை தலைமையேற்ற ஆளணுங்கிறத ஏற்க முடியாது. இல்ல எம்ஜிஆர் வருகின்ற பொழுது எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்ட மக்கள் தானே, எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார்கள். நீங்க மலையாளின்னு தான் சொன்னீங்க, பட் ஏற்றுக்கொண்டார்கள் நீங்க சொல்றது நீங்க இல்ல. நீங்க ஒரு தவறுல இருந்த பில்கேட்ஸ் சொல்றான், அறிவு வந்து அனுபவத்துல இருந்தா பிறக்குது. எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டதுல என்ன தவறு இருக்கு? இருங்க, அறிவு வந்து அனுபவத்துல தான் கிடைக்குது, ஆனா அனுபவம் தவறுகள் இருந்தா கிடைக்குதுங்கிறான் பில்கேட்ஸ். அதை நானும் சொல்றேன். அந்த விட்டது தான் தப்புங்கிறேன். இன்னைக்கு நேரத்தில் இல்லை, 800 ஆண்டுகளா எங்கள் நிலத்தை நாங்க வந்து ஆளலை. அதனால தமிழர்கள் வாழலை. அதான் யதார்த்த உண்மை. நீங்க தமிழ் பேசிட்டு தமிழ்நாட்டிலே வாழ்ந்துட்டவங்கலாம் தலைமையேற்று எங்களை ஆளணுங்கிறது அதை எப்படி ஏற்கிறது? அவர் வந்து பிறப்பால் கன்னடர் அல்லது மராட்டியர் இந்த மாதிரியான வாதங்களை வைக்கிறீங்க. அதை தாண்டி அவர் அரசியலுக்கு வருவதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதற்கு வேறு என்ன அறம் சார்ந்த தார்மீக ரீதியிலான விமர்சனங்களும் காரணிகளும் உங்ககிட்ட இருக்குது. இது இனவாதம் தானே? இது இனவாதம் இல்லையா? ஐயோ, நீங்க பேசுறது இது இனத்தின் உரிமைங்க. நீங்க இனவாதம்னு எப்படி பேசுறீங்க? நான் போய் மராட்டியத்தை ஆளுன்னு பேசுறது, அடம் பிடிச்சிட்டு நிக்கிறது எப்படி இருக்கும்? மக்கள் ஏற்றுக்கொண்டாருன்னா நீங்க அன்ன போஸ்டா யாரும் வர போறது இல்லையா? இப்ப ரஜினிகாந்த் வந்த உடனே அரியாசன தோட்ட கொடுத்துட போறது இல்லையா? தேர்தல் நிக்க போறோம், மக்களை சந்திக்கணும், மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவர் வெளில போறாரு. அப்படி பேசாதீங்க. விரும்பி எல்லாரும் மது குடிக்கிறாங்க, ஏன் எதிர்த்து போராடுறீங்க? எதிர்த்து போராடுறது மக்கள் தானே. எல்லாருமே போராடுறோம்ல, விரும்பி தானே குடிக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் குடிக்கிறாங்க, அதை போய் நீங்க எதுக்கு தடுக்கிறீங்கன்னு அரசு சொல்லுமா? அரசுக்கு தெரியுது அது தவறுதான் அப்படின்னு. அப்ப எல்லாரும் எதிர்த்து போராடுறீங்கல்ல. இல்ல மது குடிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தையும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரதையும் ஒப்பிடுவது எந்த அளவுக்கு சரியா? ஒப்பிடுவது இல்லைங்க, நான் கேட்கிறேன் எதுக்குன்னு கேட்கிறேன். நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க? என்ன செஞ்சிருக்கிறீங்க? திரைப்படத்தில் நடித்தது மட்டுமே ஒரு இனத்தை தலைமையேற்று ஆள்வதற்கு தகுதியா வருதுன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய அசிங்கம் நினைக்கிறீங்க நீங்க? சிஸ்டம் சரியில்லைங்கிற. சிஸ்டம் சரியில்லைன்னு அவர் சொல்ல வேண்டியதில்லை. 10 ஆண்டுகளா நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். சிஸ்டம் சரியில்லை. ஏன் கேரளாவில் அப்படி ஒன்றும் இல்லை, மேற்கு வங்கத்தில் இல்லை. இந்த அமைப்பு தப்புங்கிறதா நாங்க சொல்றோம். நாங்க வந்து வரும்போதே சொல்றோம், நாங்க ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கான ஆட்கள் அல்ல. நான் ஒரு ஐயா கலைஞரை தோக்கடிச்சுட்டு அம்மையார் ஜெயலலிதா உட்கார வைக்கிறது, ஜெயலலிதா தோக்கடிச்சுட்டு இவங்களை உட்கார வைக்கிறதுக்கோ வரல. அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றத்திற்கான புரட்சிவாதிகள் நாங்க சொல்றோம். சீமான் சொன்னா எதுக்கணும், ரஜினிகாந்த் சொன்னா எதுக்கணும். நாங்க 8 வருஷமா பேசுறோம், அப்ப நீங்க பேசல. சரி, இப்போ இதெல்லாம் மார்க்கண்டே கட்சி சொன்னாரு, இந்த சிஸ்டம் இஸ் ராங்னாரு. அப்ப நீங்க விவாதத்துக்கு எடுக்கல. ஏன் எடுக்கல? நீங்க 8 வருஷமா பேசிட்டு இருக்கிறேன். என்னுடைய மேடை பேச்சுகளை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வந்த சீர்திருத்தவாதியில் இந்த கட்டடத்தை இடிச்சுட்டு புது கட்டடம் வந்த புரட்சிவாதின்னு எத்தனையோ தடவை பேசியிருக்கேன். அப்ப நீங்க அதையெல்லாம் ஒரு விவாதமா எடுக்கல. நான் மக்கள் தரப்புல இருந்து வைக்கிறேன். 2 பேரும் ஒரே சிஸ்டத்தை பத்தி தான் சொல்லிடுறேன். நீங்க வந்து இதுவரைக்கும் எந்த நிகழ்வுல இந்த மன்னூர் மக்களோடு இணைஞ்சு பண்ணிச்சிருங்க? போர் வந்தால் வருவேங்கிறீங்க. போர் வந்ததை சிங்களர்களுக்கும் எங்களுக்கும் 1.5 ஆண்டுகளா கடும் போர் நடந்து 1,70,000 பேர் கொல்லப்பட்டோம். அப்ப எங்க வந்தீங்க? போர்ல செத்தோம், நீர்ல செத்தோம், வெள்ளத்துல. அப்ப எங்க வந்தீங்க? எது ஒன்றுக்கும் வராம திடீர்னு நான் வருவேன், வந்தா முதலமைச்சராக தான் வருவேன் அப்படின்னா நாங்க பாக்குறோம்ல. நாங்க வந்து சின்ன பிள்ளைகளா நாங்க பேசுறோம்னு நினைக்க கூடாது. பெருந்தலைவர் காமராஜரை பார்த்தோம், பெருமகன் கக்கனை பார்த்தோம். இங்க பாருங்க, மாடு கூட இழுக்கத்தன இருக்கிற செக்க இழுத்தவன் என் பாட்டன் வஉசி. அவர் அளவுக்கு தியாகம்னு ஒண்ணு இந்த மண்ணில் எவரும் செய்யல. அவர் அனுபவிக்காத பதவி, அவர் குடும்பம் அனுபவிக்காத பதவி, அவன் மகன் அனுபவிக்காத பதவி, அவன் பேர் அனுபவிக்காத பதவி. யாரோ வந்து இந்த மண்ணை ஆண்டணும், அதிகாரத்தில் இருந்தணும், தமிழர்களை ஆளணுங்கிற கனவு தான் இவர்களுக்கு. மக்கள் ஏத்துக்கிறாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. மக்கள் தானே கூப்பிடுறாங்க, அவங்க ரசிகர்கள் தானே வரவேற்கிறாங்க. மற்ற மொழிவழி தேசியனங்களுக்கு இல்லாத ஒரு நுகர்வு கலாச்சாரம், அதிகமாக கேளிக்கையிலையும் பொழுதுபோக்கிலையும் நாட்டும் கொண்ட இனத்தின் மக்களாக நாங்கள் இருக்கோம். அதுதான் இங்க இருக்க பிரச்சனை. கேரளாவில் இதே மாதிரி தான் திரைப்படம் இருக்கு. இவர் அளவுக்கு புகழ்பெற்ற நடிகர்களாக மம்முட்டி அவர்களும் மோகன்லால் அவர்களும் இருக்காங்க. அவங்களால வந்து செய்ய முடியுமா? அரசியலுக்கு வந்துட முடியுமா? வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே கிடையாது. அப்ப இந்த மண்ணில் வந்து இது இருக்குதுங்கிறதுக்காக நீங்க எல்லாரும் வந்து ஒரு திரைப்படத்தில் வந்து வரலாம், அங்கிருந்து வரும்போதே வண்டி வரும்போது போவோம், 10 படம் நடிப்போம், முதலமைச்சர் ஆயிரும். இப்படின்னா எப்படி? இங்க அளப்பரிய தியாகங்களை செஞ்சு மிகப்பெரிய அர்ப்பணிப்போடு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உழைச்சிட்டு சும்மா இருக்கிறவங்களா இல்ல. திரைப்படத்துறையிலிருந்து வரதுனாலே ஏத்துக்கிறாங்கிற வாதம் நீங்க இதற்கு முந்தைய தலைமுறையின் உச்ச நட்சத்திரமாக இதே மாதிரி 2 துருவங்களாக இருந்த எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் அவர்கள். சிவாஜி கணேசன் தோற்று போனார் அரசியல். அவர் வந்து தோல்வி தானே சொல்லிச்சாரு. கேளுங்க, நீங்க வந்து பாருங்க,
எந்த நிலத்திலும் இல்லாதனால தான் ஒரு கவிஞன் எழுதுறான். நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இளைஞர்கள் வந்து இருட்டறைகள் திரையரங்குகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தன் தலைவர்களைன்னு. அப்படி இல்லை. நீங்க இதனால என்னன்னா, நீங்க நல்லகண்ணு போன்ற ஒரு மாபெரும் மனித புனிதர், ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அரசியல் தலைமையெல்லாம் அனாதை அணிக்க வேண்டியது இருக்கு. என் மக்களுக்கு ஒரு தேடல் வராம போயிருது. திரையில நடிச்சிட்டாலே போதும் அப்படின்னா அது சரியா வராது. இவ்வளவு காலகட்டத்திலே வந்து இன்னும் திரைப்படத்தில் நடிக்கிற ஒரு மாயையே, திரைக்கவர்ச்சியே தன்னை ஆள்வதற்கு தகுதியானதுன்னு நினைக்கிறது வந்து எப்படி ஏற்கிறது சொல்லுங்க. நீங்க பாருங்க, வாஜ்பாய் காலத்து அந்த விடுதலை போராட்ட காலத்திலிருந்து இருக்கிறாரு நல்லகண்ணு ஐயா. இதுவரை ஒரு பதவி, வார்டு கவுன்சிலர், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் எதுவுமே இல்லை. மக்கள் தானே தோக்கடிச்சாங்க. அதுதாங்க தேர்தல் அரசியல். அவ்வளவு வந்து அப்படி ஒரு சமூகமா நாங்க இருக்கோம். இதுக்குள்ள இருந்து மீள்வதற்கு எழுவதற்கும் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த சமூகத்தின் தவறா ரஜினிகாந்தின் தவறா? திரும்ப இந்த சமூகத்தின் தவறா ரஜினிகாந்தின் தவறா? ரெண்டு பக்கம் பிரச்சனை இருக்கு. நீங்க இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை சரி செய்யாமல் ரஜினிகாந்த் போன்றவர்களை வராதீங்கன்னு சொல்றது, என் சமூகம் அப்படி இருக்கு, நீ வராதுங்கிற மாதிரி இருக்குல்ல. எம்ஜிஆர் விட்டதன் விளைவு அரை நூற்றாண்டு காலம் ஒரு தீய ஆட்சி. அதன் தொடக்கம் தான். அவர் வந்து ஐயா கலைஞர் என்ன தீயாட்சி எனக்கு புரியல. அவர் வந்து கலைஞர் ஆதரிக்க போகும்போது அவர் முதலமைச்சர் ஆயிடுறாரு. இல்லைன்னா நெடுஞ்செலி ஆயிருப்பாரு. இந்த நாடு மக்கள் நல்லா இருந்திருப்பாங்க. அவர் வந்து கலைஞர் ஆதரிக்க அவர் முதலமைச்சராக அன்னையிலிருந்து இந்த தீய ஆட்சியின் தொடக்கமே ஆரம்பிக்குது. இல்ல, ஒட்டுமொத்தமா ஒரு ஆட்சி நிர்வாகம் சரியில்லை, தீயாட்சி என்பது போன்ற வாதங்களை தாண்டி நான் தான் சொன்னேன், துறை வாரியாக நீங்க சுகாதாரத்துறையா இருக்கட்டும், சமூக நலத்துறையா இருக்கட்டும், இடஒதுக்கீடு சார்ந்த விஷயமா இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளா இருக்கட்டும், தனிநபர் வருமானம், தனிநபர் கல்வி, பல விடயங்கள்ல தமிழகம் இந்தியாவினுடைய முன்னணி வரிசையில முதன்மை பட்டியலாக இருக்குது. முதல் 5 இடத்துக்குள்ள தொடர்ந்து இருந்துகிட்டு அது பேச வேண்டிய பொருள் தானே. பெரிய வளங்களும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. நீங்க சொல்றீங்களே ஆட்சி காலத்துல ஆட்சியாளர்கள் வந்து உலகத்திலே பெரிய பணக்காரங்களா இருக்காங்க முதல் இடத்துல. அதுக்கு என்ன செய்யறது? நீங்க என்கிட்ட கொடுங்க, உலகத்திலே தலை சிறந்த நாடா மாத்துறேன். இதையே பேசிட்டு இருக்கிறீங்க. கல்வியில வந்துட்டான், அதுல வந்துட்டான், அவங்க வந்து தான் படிக்க வச்சாங்க, இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு கல்வி இந்தியாவிலே முதன்மையான கல்வியில் முதல் மாநிலமா இருக்கு. இவங்க தான் படிக்க வச்சாங்கல்ல. கல்வி கொடுப்பது இது கொடுப்பதில் அது அரசின் கடமைங்க. அதுக்கு தாங்க வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி உங்களுக்கு முதலமைச்சரை தேர்வு செய்யறோம். எங்க அப்பா என்னை படிக்க வச்சேன், அவனை படிக்க வச்சேன், இவனை படிக்க வச்சேன்னு சொல்லிட்டு இருந்தா அப்பா இல்லை, பைத்தியக்காரு. என் பொறுப்பு, என் கடமையை செய்யறத போய் சாதனைன்னு வச்சுக்கிற லூஸ் இல்லையா? அப்படி பேசிட்டு கூடாது. அதுக்கு தான் என்னை தேர்வு செய்யறாங்க மக்கள். அதுக்கு தான் என்னை ஆள்றதுக்கான உரிமையை கொடுக்குறாங்க. அப்ப அதையே போய் சாதனைன்னு வச்சுக்கிறது, இதெல்லாம் சாதனைன்னா இலவச அரிசி போட்டா தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் உழைக்க முடியும். ஏழ்மை வறுமை நிலையில் மக்களை வச்சது சாதனையா வேதனையா? மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி செய்தால் மண்ணின் மைந்தர்கள் எல்லாம் தீர்த்துட்டீங்க. ஒரு மனிதனின் அடிப்படை தேவை என்னங்க? உணவு, உடை, உறைவு. இது மூணுமே இல்லாத நிலையில் இருக்கீங்கல்ல. ஐயா கலைஞர் வந்தா இலவச வீட்டு திட்டம், அம்மையார் ஜெயலலிதா வந்தா பசுமை வீட்டு திட்டம், இவங்க வந்தா வேட்டி சேலை, அவங்க வந்தா வேட்டி சேலை, இவங்க வந்தா இலவச திருமணம், அவங்க வந்தா இலவச திருமணம், இலவச அரிசி, இவங்க வந்தா 10 கிலோ, அவங்க வந்தா 20 கிலோ. உணவு இல்லை, உடை இல்லை, உறைவு இல்லை. ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஒரு இனக்கூட்டமாக விடுதலை பெற்ற இந்தியாவில் 70 ஆண்டுகளாக மண்ணின் 50 ஆண்டுகளாக நிறுத்தினது. இது போய் சாதனை. நீங்க மண்ணின் மைந்தர்கள் ஆண்டால் சிறப்பா இருக்கும்னு சொன்னீங்கன்னா திருச்சிமான், மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி செய்த பீகாரை விட, மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி செய்த இன்னொரு வடகிழக்கு மாநிலங்களை விட தமிழகம் ஃபார் பெட்டரா தான் இருக்குது. இதை போய் மண்ணின் மைந்தரா அவன் ஆண்டான் சரியில்லைன்னு நான் சரியா இருக்கேன்றேன். நீங்க அவங்க போய் பெற்றுக்கிறீங்க. நீங்க தொடர்ச்சி அந்த வாதங்களை வச்சுட்டு இருக்கீங்க. மண்ணின் மைந்தர்கள் ஆட்சி செய்தால் சிறப்பாக இருக்கும், இந்த மாதிரியான வாதங்களை வைக்கிறீங்க. சமீபத்தில் ரஜினிகாந்த் ஒரு வாதம் வைக்கிறார். நீங்க ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது தொடக்கத்திலிருந்து கடுமையாக இருக்கிறீங்க. நாட் ஒன்லி ரஜினிகாந்த், நீங்க ரஜினிகாந்த் மட்டும் விசால் வருவதையும் சொல்றேன். நாங்க எப்படி பாக்குறோம் பாருங்களேன். இப்ப விசால் அவர்கள் வராங்க, நடிகர் சங்கத்துல சரியில்லைன்றாங்க. அங்க இருந்தவன் தமிழன். தாய்ப்பாளர் சங்கம் சரியில்லைன்றாங்க. இது தமிழர்கள் எல்லாருமே ஒரு அயோக்கிய பேருங்க, ஒரு நேர்மையற்றவங்க, ஒரு திருட்டு பேருங்க மாதிரியே காட்டுறது. அங்கே நடனா ஆந்திராவுக்குள்ள நாங்கள் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோம், தொடர்வண்டி நிலையத்தில் இறங்குறேன். அவன் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தான்னு எப்படி கைது பண்ண? ஏன் ஒரு உணவு விடுதியில் வேலை செய்ய வந்திருக்கலாம், ஒரு ஆடு மாடு மேய்க்க வந்திருக்கலாம், ஒரு கரும்பு தோட்டத்தில் கரும்பு வெட்ட வந்திருக்கலாம். நீ எப்படி கைது செய்கிற? கைது செஞ்சு உள்ளே போடும்போது என்ன சொல்கிற? திருடர்கள் போல காட்டுற, கடத்தல்காரர்கள்ங்கிற. நான் அப்படியே வந்தாலும் நான் வெட்ட வந்த கூலி. ஆனா என்னை கூட்டிட்டு வந்த தரகதி யாரு? என்னை வெட்டுறதுக்கு கூட்டிட்டு வந்த முதலாளி எங்க இருக்கான்? ஓ நிலத்துல இருக்கான். ஏன் நீ அவனை கைது செய்யல? இது காட்டுறது எப்படின்னா, தமிழர்கள் வந்து திருடர்கள், தமிழர்கள் நேர்மையற்றவர்கள். இது எவ்வளவு வலிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உலகத்துக்கு அறம் கத்து கொடுத்தவன், எவ்வளவு பெரிய அறம் சார்ந்த ஆட்சி நடத்துற மறவர் கூட்டம் எங்களெல்லாம் என்னவா நினைச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் வந்து சேட்ட சரி அவன் சரியில்லை, நான் வந்தா நீ யாரு? முகமது பின் துக்ளக் மாதிரி கூட ஆட்சி நடத்திட்டு போறான், நாங்க நடத்திக்கிறோம்ன்றேன்.
என்னது இது? ரஜினிகாந்த் வந்து சரி செய்யுங்க, ஒண்ணுமே கிடையாது, நாங்க செஞ்சுக்கிறோம். அவர் வந்து என்ன செய்வாரு? அதை விட 1000 மடங்கு நாங்க நல்லா செய்வோம். என்னை பெற்ற தாய் தந்திருக்கு என்னை விட உண்மையான மகன் எவர் இருக்க முடியும்? என் தாய் நிலத்துக்கு எங்களை விட நேசிக்கிறதுக்கு எந்த மகன் இருக்க முடியும்? நீங்க தொடர்ச்சி ரஜினிகாந்த் விமர்சிக்கிறீங்க. இங்க பாருங்க, நான் தமிழன், எங்களை உலகம் எப்படி ஏற்குது? இங்க இவரை தமிழரா ஏற்க மாட்டீங்களாங்கிறீங்க, உருது பேசுறவரை ஏற்க மாட்டீங்களான்னு நீங்க, தெலுங்கு பேசுறவரை ஏற்க மாட்டீங்களா நீங்க, கன்னடா பேசுறவரை ஏற்க மாட்டீங்களா நீங்க, மலையாளி பேசுறவங்களை ஏற்க மாட்டீங்களா? எல்லாரையும் ஏத்துக்கிட்டான். பொது தேர்வு வருது 10ஆவதுக்கு. என்ன நடந்தது? எங்கள் தாய்மொழியில தான் தேர்வு எழுதணும்னு வழக்கு போட்டு அந்த உரிமையை பெற்று எழுதுனீங்களா இல்லையா? நாங்க பைத்தியக்காரர்கள், லூஸ் பைல்கள். அப்படித்தானே? நீங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், நீங்களா இருங்க. இப்ப நாங்க வந்தா என்ன சொல்றேன், நான் என்ன சொல்றேன், உங்கள் தாய்மொழியிலே எழுதுங்க, உங்கள் தாய்மொழியிலே படிங்க, வேணான்னு சொல்லு. ஆனால் என் தாய்மொழியில படிச்சாதான் இந்த நாட்டுல வேலை இல்ல. இந்த மாதிரியான வாதங்கள் சீமானின் பேச்சு என்னை பிரமிக்க வைக்கிறது, வியப்படை வைக்கிறது ரஜினா சொல்லியிருக்கிறார்ல. இது எப்படி வஞ்ச புகழ்ச்சியை எடுத்துக்க முடியுமா? ஏன்னா நீங்க தொடர்ந்து விமர்சிக்கிறீங்க, அவரு அது நீங்க தம்பி அப்படி எடுத்துக்கிறாதீங்க. நான் சொல்ற கருத்துல இப்ப நீங்க உங்களுக்கு இதை சொல்லிட்டு சொல்றேன், இது வந்து சீமானோட கருத்து இல்ல. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளன்னு என் வேதம் சொல்லுது, எனக்கு கற்பிக்குது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர் செய் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லைன்னு பாவலரேரு. நறுக்குவம் பகையின் பேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய், குறுக்கில் முளைத்திட்ட அயலாராய்ச்சி கூண்டோடு போயிற்று கொட்டடா முரசுன்னு புரட்சி பாவலேன். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சின்னு முழக்கத்தை முன் வைக்கிறான். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவிடாங்கிறான். இடையில ஏதாவது பிரச்சனையாடா? கொலைவாளினை எடடா மிக கொடிய ஒரு செயல் அறவே, குகைவாள் ஒரு புலியை உயர் குணமேவிய தமிழாங்கிறான். இது யாரு சொல்றது? நீங்க சொல்றீங்க. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனை, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிற முழக்கத்தை முன் வச்சான். அவன் புரட்சி பாவலன் சீமானினா வெறியனா? எப்படி இது? இல்ல இந்த இதெல்லாம் கோட் பண்றதுதான் அவருக்கு வியப்படை செய்தா. என்ன சீமான் இப்படிலாம் பேசுறாரு? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படி பேசுறாரு? அவர் சொல்றாருல சிஸ்டம் இஸ் ராங்னு. அதை 8 வருஷமா பேசிட்டு வரேன், 10 வருஷமா பேசுறேன். அந்த பேச்சு புட்டு புட்டு வைக்கிறேன். எப்படி எல்லாம் இந்த இருக்கு என்ன, எங்க நான் பெருமையா பாக்குறேன்னா, இதுக்குள்ள இவ்வளவு காலத்துல என்னை வந்து தொலைக்காட்சியில் வந்து என் பேச்சை ஒளிபரப்புறது இல்லை, அச்சு ஊடகங்களும் கொண்டு வருதில்லை. ஆனால் வலையொலிக்குள்ள போய் அது துண்டு துண்டு காணொலிகளை ஒருவர் தேடி பார்த்து அதை உள்வாங்கி இருக்கிறாருங்கும் போது அது வியப்பா இருக்கு. அவர் எப்படி என்ன பிரமிச்சேன்றாரோ அது மாதிரி நானும் அவரை நினைச்சு பிரமிக்கிறேன். ரஜினிகாந்த்ங்கிறவரை நம்ம எதிரியா நிறுத்தி வச்சுட்டு பேசல. நான் கேட்கறது எல்லாரும் என்ன இன தூய்மைவாதம் பேசுறேன்றாங்க. நான் இன உரிமை பேசுறேன், தூய்மை இல்லை. நான் கேட்கறது ஒரு தேசிய இனத்தின் இறையாண்மை உரிமை. யாருக்குமே இந்த மண்ணை ஆளணுங்கிற கனவு தான் இருக்கும். ஒரு கேள்வி தொடர்ச்சியா வைக்கப்படுது இல்ல, இந்த இவங்கெல்லாம் தமிழர்கள் அப்படிங்கிற சர்டிபிகேட்டை சீமான் கொடுக்கறதுக்கு யார் சீமானுக்கு உரிமை? சீமான் தான் கொடுக்க முடியும். நீ என்கிட்ட தானே யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க? நீங்க என்கிட்ட தானே கேட்கறீங்க, நீ யாரு கேட்க சொல்றதுக்குன்ட்டு. இந்த மண்ணை நான் ஆளணுங்கிறேன். ஏன்னா இந்த மண்ணின் உரிமை ரஜினிகாந்த் தமிழர் இல்ல, விஷால் தமிழர் இல்ல, இந்த சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு யார் உங்களுக்கு இந்த உரிமை கொடுத்தா அதிகாரம் கொடுத்தா? தமிழர்கள் தவிர தமிழர் இல்லைன்னு எப்படி சொல்லாம இருக்கிறது? அவர்கிட்ட கேளுங்க. அவரே தெலுங்கு அப்பாயிங்கிறார்ல, நான் தெலுங்கு அப்பாயின்னு சொல்றாரா இல்லையா? பேட்டில சொல்லிக்காரல்ல. தெலுங்கரே தெலுங்கர்னு சொல்லாம, மராட்டியரே மராட்டியர்னு சொல்லாம, ஏன் நீங்க அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை வருது? இப்ப அந்த உலகம் பூரா என்னைய தமிழன் தானே சொல்லுது. நாங்க என்ன சொல்றோம், நீங்க மராட்டியரா, உங்களை மராட்டியராவே பேரன்பு கொண்டு உங்களை ஏத்துக்கிறோம், உறவாங்கிறோம். உங்களுக்கு என்ன அதுல இடையூறு வருது? இப்ப நீங்க சொன்ன மாதிரி திரு கருணாநிதி அவர்கள உடல்நலக்குறைவால் வந்து தீவிர அரசியலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறாரு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில அந்த மாதிரி எல்லோரும் இன்றைக்கு ஆசைப்படுகிறாருன்னு ஒரு வார்த்தை வைக்கிறீங்க. திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒருவேளை அவ்வாறு எண்ணம் இருக்கக்கூடுங்கிற ஒரு வார்த்தை வச்சீங்க. ஒருவேளை திரு ரஜினிகாந்த் அவர்களை வேறு யாரேனும் இயக்குகிறார்கள் அப்படிங்கிற ஐயம் உங்களுக்கு இருக்கிறதா? அந்த மாதிரியான கருத்துக்களும் தொடர்ச்சியாக அவர் இயக்குறதுன்னா இன்னைக்கு வந்து பிஜேபி தான். அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி. இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா, ஜெயலலிதா அப்படிங்கிறது ஒரு பிராமண தலைமை. அது ஒரு விபத்து 30 ஆண்டுகளா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு தலைமையை அங்கே கொண்டு வர முடியல. அப்போ அந்த தத்துவத்தில் இருக்கிற அந்த தகுதியில் இருக்கிற ஒருவரை தேடி பிடிக்கும்போது இங்கே ரஜினிகாந்தை விட்டு ஆள் இல்லை RSS பிஜேபிக்கு. அப்போ அவரை தான் கொண்டு வரும். அவர் வந்து எப்பவும் சிவசேனா எப்படி பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருக்குமோ அப்படி அந்த கருத்தியல் ஒற்றுமையில் இருக்கிறது. அவங்க இங்க வலுவா வேறு ஒன்றதுக்கு அவரை விட்ட வேற ஆள் கிடையாது. ஆனா நேற்று பாஜக தலைவர்கள் யாருமே கோட் பண்ணவே இல்லையா, பேசக்கூடாது, சொல்லவே கூட கோட் பண்றவங்க இங்க ஒண்ணும் இல்லையே. பாஜகவுக்கு என்ன இங்க தனித்த தத்துவம் இருக்கு? இல்ல நீங்க பாஜக இயக்குறதுன்னு யாரை சொல்வாரு? எந்த தலைவரை சொல்லுவாரு? மோடி பேரை கூட சொல்லாம நான் மோடியால் இருக்கப்பட்டேன்னு சொல்லலையா? திரு ஸ்டாலின் சொல்றாரு. பேசும்போது மோடிக்கு இங்க என்ன வேலை இருக்கு?
தமிழகத்தில் அவருடைய நண்பர் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறார், யாருமே அவர் குறிப்பிடலையே. அது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. தலைமையேற்று அவங்க என்ன செய்ய முடியும்? என்ன தத்துவம் இருக்குது? தமிழிசை சவுந்தரராஜன் இந்த விமர்சனத்தை சொல்றாங்க, அவர் வந்து இங்க சிஸ்டம் சரியில்லைங்கிறார், இந்த சிஸ்டத்தை யாரெல்லாம் சீரழித்தார்களோ அவர்களை பற்றி அவர் குறிப்பிடுறாரு. பாஜகவை பற்றி அவர் குறிப்பிடவே இல்லை விமர்சிக்கிறார். தமிழ்நாடு ஒரு சின்ன மாநிலம். இந்த சிஸ்டத்தை வடிவமைச்சது இந்தியா, மத்திய அரசு. ஒரே வரிங்கிறது கொண்டு வந்தது யாரு? நீட்டுங்கிற தேர்வு கொண்டு வந்து தமிழ்நாட்டை கொண்டு வந்துச்சு. இப்ப இது ஒரு உத்திங்கிறீங்களா? இது ஒரு உத்திங்கிறீங்களா? பாஜகவை விமர்சிக்காமல் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமா சிஸ்டம்? பாஜகவை விமர்சிக்காமல் அவர் இருப்பதே ஒரு உத்திங்கிறீங்களா? பாஜகவை புகழ்றதுக்கு ஒண்ணும் இல்ல, அதனால அவர் சொல்லாம இருக்கலாம். அப்ப அப்படித்தானே பார்க்கணும். இங்க இந்த மண்ணில் தீவிர அரசியலை முன்னெடுத்துட்டு போறது யாரு? பாஜகவுக்கு என்ன இருக்குது? 2 வருஷத்துக்கு ஒரு தலைவரை போடும். எந்த தலைவரை புகழ்வாரு? எந்த தலைவரோட தனித்துவத்தை சொல்வாரு? என்ன தத்துவத்தை பாரதிய ஜனதா வைக்குது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், நான் சொல்றேன், நான் வந்தா தலைநகரை மாத்திடுவேன், தமிழ்நாட்டை மாத்திடுவேன்றேன். நான் வந்தா கல்வி இலவசம், மருத்துவ இலவசம், வேளாண்மையை அரசு தொழிலாக்கி, தேசிய தொழிலாக்கி அரசு பணியா மாத்திடுவேன், ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியா மாத்துவேன், வேலை இல்லைங்கிற வார்த்தையை ஒழிப்பேன், தண்ணீரின் தேவையில நானே தண்ணீரை விடைவேன், அதுக்கான திட்டங்கள் வரைவுகள் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். அவர் தான் சொல்றாரு. இன்னைக்கு மதுவால் பெரிய பிரச்சனைக்கு நீங்க சொன்னீங்க, மது கடைகளுக்கு எதிரான போராட்டம், மதுவிற்கு எதிரான போராட்டம் பெரிய அளவு நடக்குது. நீங்க அவர் கோரிக்கை வைக்கிறார்ல, நீங்க வந்து ரஜினிகாந்த் சொன்னார்ல, இன்னைக்கு நீங்கள் வந்து குடும்பத்தை கவனிங்க, மது பழக்கம் இருந்தா கைவிட்டுருங்க, புகைப்பிடிக்கிற பழக்கத்தை கைவிடுங்க, மதுவிற்கும் புகைப்பழக்கத்துக்கும் அடிமையாகி விடாதீர்கள் நீங்க பேசுறாருல. சரி, சசி பெருமாள் இதை விட சொல்லி செத்தே போனாரு, அவரை முதலமைச்சர் ஆகிருக்க வேண்டியதுன்னு. சசி பெருமாள் வந்து 18-20 நாள் பட்டினியா கிடந்தார்ல, அவரை விட நேர்மையான தலைவர் இல்லையா அப்போ மதுவுக்கு எதிராக? இல்ல அதுக்காக இன்னும் கூடுதலா போய் சேருது இல்ல ரஜினிகாந்த் சொல்லின பொழுது. அதுதான் நீங்க சொல்றீங்க, அந்த திரைப்புகழ் வெளிச்சமே போதுமானது நீங்க முடிவு பண்றீங்க. இல்ல அவர்தான் வந்து சிகரெட் குடிக்க கத்து கொடுத்தாங்க, அவர்தான் சிகரெட் குடிக்க கத்து கொடுத்தாருங்கிற மாதிரியான விமர்சனங்களையும் வைக்கிறாங்க. அதே சமயத்துல நீங்க நாட்டை ஆளுகிற பதவிக்கு மட்டுமே நடிகர்களை கொண்டு போய் ராணுவத்தில் சேர்த்து விடுங்க, நல்லா சண்டை போடுவாரு, போங்க ராணுவத்துக்கு ஆலோசனை கொடுங்க, கொண்டு போங்க, அப்படிலாம் சேர்த்துக்கிற மாட்டேங்கிறீங்க. சினிமாவில் வயதாகி ஓய்வு வரும்போது நாட்டு ஆளுந்துடும். அது இந்த நாட்டு தமிழ்நாடு மட்டும். இது தர்க்கவாதமா விதண்டாவாதமா? யதார்த்தத்தை சொல்றேன். நீங்க நடிக்கிறதுல யாராவது எதிர்க்கிறாங்களா? பிரகாஷ்ராஜ் வராரு, அவர் சொல்றாரு, சீமான் சொல்றதை எதிர்க்கிறேன், தகுதி இருக்கிறவங்கிற ஆளலாங்கிறாரு. தகுதி எதை வச்சு நீங்க வரையறுக்கிறீங்க? நான் உங்களை கேட்க, நீங்களும் திரைப்படத்துறையில இருந்தானே வந்தீங்க, திரைப்படத்துறையில இருந்து வர்றதுங்கிறதுக்காகவே அது ஒன்னே தகுதியா? எனக்கு இப்போ திரைப்பட தகுதி குறைவா அப்படி சொல்லல, நான் தகுதி குறைன்னு சொல்லல, அது ஒண்ணுமே அது ஒன்னே தகுதிங்கிறத நான் எதிர்க்கிறேன். அது ஒன்னே போதும். அப்படிதானே சொல்றாரு, தகுதி இருக்கிறவங்க ஆளலாம்னு. நல்ல கண்ணுக்கு இருக்கிற தகுதி இந்தியாவிலே எவருக்கும் இல்லைங்கிறேன். எங்க ஐயாவை பிரதமராக்குங்களேன், இல்ல ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராவது ஆக்குங்களேன். திட்டமிட்டு நிராகரிக்கப்படுற ஒரு இனத்தின் பிள்ளைகள். வாஜ்பாய்க்கு கிடைத்த பாரத ரத்னாயே எங்க பாட்டன் வாவுச்சி கிடைக்கல. ஒரு விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கர் கொடுத்து பெருமைப்படுத்த முடியும். இந்த நாட்டின் விடுதலைக்கு செக் இழுத்து சொத்தை வித்து கப்பல் வாங்கி ஓட்டி ஒரு சுதேசி கப்பலை ஓட்டின அந்த பெருந்தாக்கி கொடுக்க முடியாதா? உங்களால் கொடுக்க முடியாதா? நாங்கள் திட்டமிட்டு வஞ்சிக்கப்பட்டவங்க. 50,000 ஆண்டு வரலாற்று பெருமை கொண்ட ஒரு இனத்தை வந்து 50 ஆண்டுகளுக்குள்ள சுருக்கின திராவிட கட்சிகளின் ஆட்சியில் சிக்கி கொண்டவங்க நாங்கள். என் மொழி செத்து போச்சு. உலகத்தில் என் மொழி இல்லாத எந்த மொழியும் இல்லை. எல்லா மொழியும் வெறும் மொழியின் சார்பின்றி இயங்க முடியாது. தனித்து இயங்கக்கூடிய பேராற்றல் கொண்ட ஒரு மொழி. அந்த மொழி செத்து போச்சு. அதை மீட்கிறதுக்கு வழி இல்லை. கச்சத்தீவு மீட்க முடியாது, காவிரி நதிநீர் உரிமையை பெற முடியாது, முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமையை பெற முடியாது, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றல, சேலம் ஒரு கால தனியார் மயமாக்குவது போராட்டம். நல்லா பாருங்க, மருத்துவ கல்லூரி மாணவர்கள் மருத்துவர்கள் போராட்டம். இன்னைக்கு போப்பு அரசு பேருந்து இயங்கல, அங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் பாக்கி அவன் போராட்டம். எத்தனை போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்குது, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இவ்வளவு போராட்டங்களும் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது இருந்த மாதிரியான ஒரு வீரியத்தோடு கூடிய போராட்டங்களாக இப்பொழுது இல்லைங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. மிக குறிப்பாக அன்றைக்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் காமன்வெல்த் மாநாட்டில் இலங்கையில் கலந்து கொள்வதற்காக சென்ற பொழுது மிக கடுமையான எதிர்வினைகள் ஆற்றப்பட்டன, மிக கடுமையான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள். அவர் அந்த பயணத்தை ரத்து செஞ்சார். ஆனால் இப்பொழுது நம்முடைய இந்திய பிரதமர் திரு மோடி அவர்கள் இலங்கைக்கு போகிறார். தமிழ்நாட்டில் எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் இன்க்ளூடிங் நாம் தமிழர் இங்கே மிக தீவிரமாக வாரத்தில் போராடிய யாரும் எந்த போராட்டமும் மோடியை கண்டு ஒரு அச்சம் இருக்கிறதா? உங்க எல்லாருக்கும் மோடியை கண்டு ஒரு பயம் இருக்குதா? காமன்வெல்த் மாநாட்டுக்கு அந்த நாட்டுக்கு போகும்போது அந்த நாடு அதுல தலைமையேற்றது. நாங்க போர்க்குற்றம் அது வந்து இனப்படுகொலை செய்த நாடு நிரூபிக்க போராடி கொண்டிருக்கோம். அது தலைமையேற்றுச்சு காமன்வெல்த் அமைப்புக்குன்னா அது அந்த தலைவரை குற்றவாளி ஆக்குறது கடினம். அதை இந்திய நாட்டின் எங்க நாட்டின் பிரதமர் போய் அங்கீகரிச்சிடக்கூடாதுங்கிறது எதிர்த்தோம்.
இன்னைக்கு இந்த மோடியினுடைய இந்த பயணம் பிரதமர் மோடியின் பயணம் மலைய மக்களுக்கானது. அதை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். அவர் ஈழத்தமிழரை பற்றி வாயை திறக்கல, அதை பற்றி பேச போறோம்னு சொல்லல. ஏன் இந்திய மீனவர்களை பற்றி கூட அவர் பேசல. இந்த தமிழ்நாட்டு இந்திய மீனவர்கள் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இலங்கையில் இனப்படுகொலைக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரப்படணும், அது இனப்படுகொலைங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும், அங்க சர்வதேச நீதி விசாரணை உத்தரவிடணும் போன்ற அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்ன பிற நாடுகள் இலங்கைக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய தயாராக இருக்கக்கூடிய நிலையில இந்திய பிரதமர் அங்கே போவது அந்த தீர்மானத்தை பலவீனப்படுத்துங்கிற வாதத்தை கடந்த காலங்களில் வச்சு நான் என்ன சொல்றேன், ராஜவிஷயம் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை எப்பவுமே எனக்கு எதிராக இருக்கும். இதை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்ட்ட நான் பேசும்போது கூட அவங்களும் இதான் சொல்றாங்க, நம்ம நாட்டின் வெளியுறவு கொள்கை நமக்கு எதிராக இருக்கு, அதை மாற்றாம ஒன்றும் செய்ய முடியாது. அது நரேந்திர மோடி போயிட்டு இன்னைக்கு நாளைக்கு வேற ஒரு பிரதமர் வந்தாலும் இதே தான் நடக்கும். கொள்கைதான் பிரச்சனையா அல்லது மோடி மீது இருக்கக்கூடிய அச்சமா நான் கேட்கிறேன். மோடிக்கு அச்சம்னா எனக்கு என்ன அச்சம்? பண மதிப்பிழப்புல என்ன அளவுக்கு அவரை எதிர்த்து பேசுனதா இருக்க எனக்கு அந்த அச்சம். சரி, யார் செஞ்சாலும் சரி, தவறு எவர் செஞ்சாலும் தவறு தான். நமக்கு மோடி சென்றது சரியா தவறா? சரியா அவர் போய் அந்த மக்களுக்கு, மலையக மக்களுக்கு போய் வீடு கட்டி கொடுக்குறோம் திறக்கிறவனு போய் பேசுறாரு. அதை வேணாம்னு எப்படி சொல்றீங்க? நீங்க போய் ஏன் போறீங்க மலையக மக்களுக்கு பேசுறதா? அவர் பேசுறதுல இருக்கிற நீங்க அந்த வேதனையை நீங்க பாத்துக்கணும். 200 ஆண்டுகள் ஆயிடுச்சு நீங்க இங்க வந்துங்கிறாரு. 10,000 வீடுகள் கட்டித்தாரங்கிறாரு. 200 ஆண்டுகளா வீடு இல்லாம நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப அதை தான் நீங்க பார்க்கணும். இதே வாதங்கள் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்படுகின்றது என்ற வாதம்லாம் வைக்கப்படுது. வீட்டை இடிச்சது யாரு? அதை பத்தி ஏன் பேசாம இருக்கிறீங்க? இந்த வாதம்லாம் வைக்கப்பட்டது நான் தான் கேட்டேன். நீங்க தான் கேட்டீங்க. ஆமா, இடிச்சது. இப்ப அவர் இலங்கை தமிழர் ஈழத்தமிழர்களுக்கு வீடு கட்டி தரணும் போல மலையக மக்களுக்கு போய் அவங்க போய் ஒரு இதை திறந்து விட்டுட்டு அவர் பேசிட்டு வராரு. புத்த பூர்ணிமாவே பங்கிட்டு அதுல போய் நம்ம ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. இப்போ ஈழத்தமிழர் பிரச்சனையில் தலையிட்டால் நம்ம அடிப்படை கேள்வி, நிறைய கேள்விகள் இருக்குது. நீங்கள் அதில் இப்போ கூட லைக்காங்கிற ஒரு தனியார் நிறுவனம் தானே போய் கட்டி கொடுக்குது. அரசு ஒரு உதவி இங்கே பண்ணலையே. அவர் போய் 150 வீடு கட்டி கொடுக்குற நிலைமையில தான், ஒரு தனி முதலாளி கட்டி கொடுக்குற நிலைமையில தான் எங்கள் நிலைமை இங்கே இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணும். 2,80,000 இராணுவ துருப்புகளில் 2 லட்சம் இராணுவ வீரர்கள் என் தாய் நிலத்தில் தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஒரு குடிமகனுக்கு 10 இராணுவ வீரன். அதை திரும்ப பெறுங்கிறோம், அதுக்கு பேச்சு இல்லை. அப்ப நீங்க எந்த மனநிலையில என் மக்கள் வாழ முடியும்னு பாருங்க. 2010 2011 மே 17 18 தேதிகளில் இங்கே இருந்த மாதிரியான கடுமையான எதிர்வினைகள், எதிர்ப்புகள், மக்களிடம் இருந்த ஒரு ஆற்றாமை, கோபம் இப்பொழுது இல்லைன்னு எடுத்துக்கிறதா? அது குறைஞ்சிருக்கிறதா அல்லது நீர்த்து போயிருக்கிறதா? ஏன்னா இதே மே 17 18 தேதி ரசிகர்கள் ரஜினிகாந்த் உற்சாகமாக புகைப்படம் எடுத்துக்கொண்டாங்க. உள்ளுக்குள்ள அதை பேச முடியாது. நீங்க இங்க எல்லாருக்கும் அந்த போராட்ட உணர்வு இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்கள் 13 கோடி தேசிய இன மக்கள்னா அங்கே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தமிழர்னு ஒரு இனம் இருக்குங்கிறதே உலகத்துக்கு தெரியாது. நீங்கள் போய் வெளிநாட்டில் போய் தமிழில் பேசுனீங்கன்னா நீங்கள் ஈழமான்னு கேட்பான், இலங்கையான்னு கேட்பான், இல்லை ரொம்ப தெரிஞ்சவன் ஈழத்தமிழரான்னு கேட்பான். இந்த அளவுக்கு தான் இருக்குது. உலகத்தில் இந்த இனத்தை அடையாளப்படுத்தினது 50,000 பேர் தான். 50,000 பேர் உயிரை கொடுத்து இது பண்ணா. 50,000 பேர் இத்தனை கோடி மக்கள் இப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கடா இவனுக்கு விடுதலைக்கு போராடணும்னு அவன் நினைக்கல. 130 கோடி மக்களுக்கு இத்தனை லட்சம் இராணுவ வீரன் தான் இருக்கிறான், நம்ம எல்லாம் பணியில் காஞ்சிக்கிட்டு இருக்கோம், போய் நல்லா படம் பார்த்துருக்கான்னு அவன் நினைக்க முடியாது. அதுக்கு தான் பிரதிநிதித்துவங்கிறான். அதனால சில பேர் இப்படி போய் ரஜினிகாந்த் கூட போகிறாங்களே, இப்படி குடிச்சிட்டு படுத்துருக்காங்களே. இன்னைக்கு ஒரு தம்பி எழுதுறான், என்னடா பாகுபலி எப்படி செத்தாங்கிறதுக்கு 1000 கோடி கொட்டி கொடுக்குற நீங்கள், சோறு போடுற விவசாயி 200 பேர் செத்து போயிட்டான் என்னன்னு பார்க்கலடானுங்கும் போது அது சரிதான், அதுவும் சரிதான். ஆனால் அந்த பாகுபலிக்காக கொட்டி கொடுத்தவனுக்கு சேர்த்தா நம்ம போராடியானோம். நீங்க சொல்றதுக்கு ஒன்று சொல்றேன். இதனால மௌனமா இருக்கிறாங்க, போராட்ட குணம் நீடித்திருச்சா? அப்படி இல்லை. என்ன செய்யறதுங்கிற இதுதான். இப்போ நீங்க இப்போ எனக்கு ஒன்று தெரியுது, என்ன செய்யணும்னு எனக்கு ஒரு திட்டம் இருக்கு. இது எனக்கு ஒன்று தான் இருக்கு. தெற்காசிய பிராந்தியத்தில் இந்தியா பேசாம எனக்கு ஒரு நாடு இங்கே பிறக்காது. இந்தியா இசைவு இல்லாமல் ஒரு நாடு பிறக்காது. இந்தியா பேசாம எனக்கு உலக நாடுகள் பேசாது. இந்தியாவை நான் பேச வைக்கணும்னா இந்த அதிகாரம் எனக்கான அதிகாரமா, வலிமை மிக்க அதிகாரமா நான் பேசாம இந்தியா பேசாது. நான் மட்டும் பேசி பத்தாது, பிற மொழிவழி தேசிய இனங்களின் மக்களை எனக்கா பேச வைக்கணும். அதுல இருக்க பிரதிநிதிகள் இப்ப நாங்க வந்த பிறகு ஜக்மோகன் பேசுறாரு. நீங்க ஒரு வாதம் தொடர்ச்சி வைக்கிறீங்க. தமிழ்நாட்டில் தமிழ் பிள்ளைகள் ஆட்சியில் இருந்தால், தமிழர்கள் ஆட்சியில் இருந்தால் இந்த நிலைமை வந்திருக்குமா, நாங்கள் இப்படி கேட்பாரற்று போயிருப்போமா, நாதியற்று போயிருப்போமாங்கிற வாதங்கள்லாம் தொடர்ச்சியாக மேடைகள் தோறும் பேசுறீங்க. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு ஒரு தமிழர் தான் ஆட்சியில் இருந்தார், ஓபிஎஸ். இப்பொழுது ஒரு தமிழர் தான் ஆட்சியில் இருக்கிறார், இபிஎஸ். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆகட்டும் அல்லது ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும், இந்த 2 பேரும் தமிழர்கள் தான். என்ன பிரச்சனை தீர்ந்துட்டதா திரு சீமான் நம்புகிறார்? நீங்க தம்பி தத்துவம் இருக்குல்ல, எந்த தத்துவத்தை ஏற்று வந்தாங்க? ஜெயலலிதாங்கிற ஒரே பேர், ஜெயலலிதா, அம்மா ஜெயலலிதா, அவர் சாதனை. அது தவிர தத்துவத்தை ஏற்று வந்திருக்கணும்ல. நான் ஒரு தத்துவத்தை ஏற்று, தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி தேவனையே பாவானர்,
நாங்கள் படித்து வரோம்ல. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ. பார்க்குறோம் இது வழின்னு. இந்த தத்துவங்கள் எல்லாம் படித்துக்கொண்டு தமிழர் அல்லாதவர் இதே தமிழர் தத்துவங்களை படித்துக்கொண்டு வந்தால் ஆட்சி விட்டுருவீங்களா? என்னது கொடுமை. ஏன் தமிழர் அல்லாத நாங்கள் இதை படிச்சுட்டு தமிழரே ஆள்றமே. எனக்கு என்ன பிரச்சனை என்ன? எங்களை ஏன் காலங்காலமா ஒரு கையாலாகாத கூட்டமாவே வைக்கிறீங்க? பெரியார் வர்றாங்க, தந்தை பெரியார் சொல்றாங்க. உங்களுக்கு எவன் இருந்தா? இந்த நாயர் வந்தாரு, இந்த தெலுங்கு செட்டியார் வந்தாரு, இப்போ கன்னட நான் வந்தேன். உங்களை எவன் இருந்தான் தலைவர்ன்றாரு. சரி இல்லை, இப்பதான் வந்துட்டோம்ல. அப்புறம் திருப்பி அவர் வந்தா என்ன, இவர் வந்தா என்ன? இதையே எந்த பிற மொழிவழி தேசிய இனத்துல யாருமே பேசுறது இல்லையே. இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு இந்த இரண்டு ஒண்ணு கேட்கிறேன். கர்நாடகால சீதாராமையா முதலமைச்சராக இருக்காரு. இப்போ மேல இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் தலைமை ஐயா ப. சிதம்பரம் அவர்களை ராஜ்யசபா உறுப்பினரா மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வு செஞ்சு அனுப்புங்குது. முடியாதுன்னு மறுத்தாரு. இவர் ஒரு மூத்த தலைவர், நிதியமைச்சராக இருந்திருக்காரு, உள்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அவரையே அவ்வளவு பெரிய தலைவரே தேர்வு செய்து அனுப்ப முடியாதுன்னு கர்நாடகா மறுக்குது. நீங்க யாராவது போய் ஏன் நீங்க ஏற்கல, அவர் ஏன் தேர்வு செய்யல அப்படியான்னு சொல்லல. கேரளாவில் மூணாறு பக்கம் ஜியோமல்னு ஒரு தங்க, அவர் 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுறான். இந்த முறை மந்திரி சபை அமைக்கும் போது அவளுக்கு மந்திரி பதவி பட்டியலில் சேர்க்குறாங்க. அவளை மந்திரி இதில் அவர் தமிழச்சிங்கிற ஒரு காரணத்துக்காக அவளை நீக்கிறீங்க. யாரும் ஏன் இதை போய் யாருமே பேசலை? சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த இன்றைய கள அரசியல் நிலவரத்தில் இந்த இரு அணிகளும் இணைந்தால் பிரச்சனை தீர்ந்துங்கிற மாதிரியான வாதங்கள்லாம் தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டிருந்த நிலையில ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணி குறித்து விரைவில் முடிவை அறிவிப்பேங்கிற அளவிற்கு அது போயிருக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? தமிழக அரசியல் கள நிலவரத்தில் கூடுதலா ஒரு கேள்வி வச்சுறேன். ஏன்னா நேற்று திரு ஹெச் ராஜா அவர்கள் அதே தான் சொல்லியிருக்காரு. மறைமுகமாலாம் இல்ல, நாங்க நேரடியாகவே தமிழக ஆட்சியை இயக்குவோம், நாங்க ஒன்றும் சன்னியாசிகள் இல்லை, நாங்க நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய நிலைமையை பயன்படுத்தி ஆட்சிக்கு வர முயற்சிப்போம், நிச்சயமா அது நடக்கும் அப்படிங்கிறாரு. உங்களுடைய பார்வை? அவர் உண்மையை பேசுறாரு. அதான் உண்மை. அது ரொம்ப நாளாக கொல்லப்புறம் மாற வேண்டிய தேவையில்லை, சன்னல் பக்கம் மாற வேண்டியது இல்லைன்னாங்க. இப்போ நாங்கள் அப்படி வருவோம்னு சொல்கிறாரு. அதானே உண்மை. அதில் ஐயா ஓபிஎஸ் தொடக்கத்துலேருந்து யார் சொல்லி செஞ்சாரோ இந்த வேலைகள் எல்லாம் இப்போ அதை சொல்கிறாரு, நான் அவங்க கூட கூட்டணி வைப்பேன்ட்டு. இது எதிர்பார்த்தது தானே. இப்போ அவர் கூட்டணி வைப்பார், அவர் கூட கூட்டணி வைப்பேன்னு சொன்னால் எங்கள் ஐயா ஜி.கே. வாசன் என்ன முடிவு எடுப்பாருன்னு பார்க்கணும். இப்போ அவர் பிஜேபியோட கூட்டணி வைக்க தயாராக இருக்காரான்னு பார்க்கணும். நீட் நுழைவு மற்றும் தகுதி தேர்வு உள்ளிட்டவை இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மாணவிகள் எழுதியிருக்கிறார்கள், பிள்ளைகள் எழுதியிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒருவேளை செல்வி ஜெயலலிதா அல்லது திரு கருணாநிதி போன்ற வலிமையான ஆளுமைகள் இருந்திருந்தால் இதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அது உண்மை தானே. இப்போ அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது இந்த இடத்துக்கு சண்டை போட்டாங்க, ஒரு வார்த்தையை கூட சொன்னாங்க, இந்த மாநில உரிமைகளை விட்டு கொடுக்க முடியாதுன்ட்டு. உணவு பாதுகாப்பு மசோதா, நீட்டு தேர்வு, உதய் மின் திட்டம், ஜிஎஸ்டி மசோதா, இந்த இதெல்லாம் எதிர்த்தாங்க. அவங்க உடல்நிலை சரியில்லாமல் அப்பலோவில் படுத்த ஒரு வாரத்தில் ஐயா வித்யாசாகர் ராவ் ஆளுநர் இவரை முதலமைச்சராக இருக்க சொல்கிறாங்க. கட்சி பொதுக்குழுவோ செயற்குழுவோ கூட்டி அவரை தேர்வு செய்யலை. அவர் கூப்பிடுறாரு, அவரே அறிவிக்கிறாரு. வந்த ஒரு வாரத்துக்குள்ள இது எல்லாமே கையில் தை போயிடுது. அப்போவே பாரதிய ஜனதா ஆட்சியை நடத்த தொடங்கிருச்சுங்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இப்போ இந்த நீட்டு தேர்வுனால நமக்கு இப்போ நான் ஓராசிரியர் பள்ளியில் படித்தேன், நல்லா விளங்கிக்கணும். சிலருக்கு விளையாட்டு திடல் இருக்குது, கழிவறை இருக்குது, மேற்கூரை இருக்குது. நாங்கள் ஆலமரத்துக்கு கீழே அரசு மரத்துக்கு கீழே படித்து வந்தவங்க. அப்போ எங்கள் கணிதத்தை ஒரு வாத்தியார் நடத்துவார், அறிவியலை ஒரு வாத்தியார் நடத்துவார், புவியியலை ஒரு வாத்தியார் நடத்துவார், ஆங்கிலம் தமிழ் தனித்தனியாக வாத்தியார் நடத்துவாங்க. எனக்கு எல்லாத்தையும் ஒரே வாத்தியார் நடத்துவாருங்கிறத எங்கள் சிற்றூர்களில் இருக்கிற நிலைமை. அப்போ அந்த மாணவனும் இந்த மாணவனும் எப்படி ஒரே கோட்டில் ஓட முடியும்னு நீங்கள் பார்க்கணும். இங்கே இந்த இதில் அந்த சிற்றூர்களில் இருந்து வர ஒருவன் மருத்துவர் ஆகணுங்கிறது சாத்தியப்பட்டுச்சு. இப்போ அது சுத்தமாக அந்த கனவு தகுந்துருச்சு. இப்போ என்னென்னா இந்த அரசு வச்சுருந்த இடஒதுக்கீட்டில் படிச்சுட்டு வர பிள்ளை அரசு மருத்துவமனையில் பணி செய்து கொண்டு மேற்படிப்புக்கு படிக்கிறதுக்கு அவனுக்கு சேவை அடிப்படையில் போய் சிற்றூர்களில் மலை மக்களுக்கு வேலை செஞ்ச பழங்குடிகளுக்கு அதில் அவனுக்கு ஒரு மதிப்பெண் இருக்குது சேவைக்கு. இப்போ அது ப்ராக்டிக்கல் மார்க் மாதிரி. அப்போ அதை வச்சுக்கிட்டு அது ஒரு சேவை அடிப்படையில் போய் சேவையும் செய்கிறான், அவன் படிச்சுங்கிறான், அவனுக்கு மதிப்பெண் கிடைக்குது, பதவி உயர்வு வர்றான். இப்போ அந்த வாய்ப்பு பறிக்கப்படும் போது இப்போ அந்த இடஒதுக்கீடு சுத்தமாக எடுத்துட்ட பிறகு இதெல்லாம் ஒருவேளை செல்வி ஜெயலலிதா அவர்கள் திரு கருணாநிதி அவர்கள் இருந்தால் தடுக்கப்பட்டிருக்குங்கிறீங்க. நிச்சயமாக எதிர்த்து சண்டை போட்டிருப்பாங்க. ஆளுமையுள்ள தலைமைகள் இல்லாதது அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது போட்டுக்கிட்டு தானே இருந்தாங்க. அப்போ அது இல்லைங்கிறது பெரிய இழப்பு தான். அதனுடைய இந்த அரசியல் இதை பற்றி பேசிட்டு இருக்கும் பொழுது நீங்களும் தொடர்ச்சியாக ஊழல் லஞ்சம் இதை பற்றி தொடர்ச்சியாக விமர்சிச்சுட்டு வரீங்க கடுமையாக. அவர் ஒரு வாதம் வைக்கிறார்,
ஒருவேளை நான் அரசியலுக்கு வர மாட்டேன் என்று என் தலையில் எழுதப்பட்டிருப்பதாக நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். நான் அப்படி வரணும் போது இதன் மூலம் பணம் சம்பாதிக்கணும், கரவேட்டி கட்டிக்கலாம், நல்லா பெரிய வாகனங்களில் போகலாம், காரில் போகலாம், சம்பாதிக்கலாம்னு நினைக்கிற எல்லாரும் தயவுசெய்து இப்போயே ஒதுங்கிடுங்க, நீங்கள் ஏமாந்து போய்ங்க, நான் யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டேங்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஒரு அறம் சார்ந்த அரசியல், ஒரு அப்பழுக்கற்ற அரசியல், ஊழல் இல்லாத அரசியல், அதை நோக்கி அவரும் பயணிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கூடுதல் பலமாக அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்காதா? நீங்கள் ஊழல் லஞ்சத்தை நான் நீங்கள் பண ஆசைகளோடு வராதிங்கிறத நான் ஏற்கிறேன். அது எல்லா தலைவர்களும் தான் சொல்கிறாங்க. யார் சம்பாதிக்க விடுறது? நீங்கள் வந்து வாங்க எங்கள் கட்சிக்கு வாங்க, நிறைய சம்பாதிக்கலாம்னு யாரும் சொல்லி அப்படி சொல்ல முடியாது. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள்ட்டே நம்ம என்ன கேள்வி வைக்கிறோம்னா, நீங்கள் இதுவரை இப்போ கபாலிக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க, அதை வெளிப்படையாக நீங்கள் சொல்லுவீங்களா? சேரன் சொல்கிறாரு உங்களுக்கு பொய்யே சொல்ல வராதுன்ட்டு. நீங்கள் உண்மையே சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க? அதை நான் வெள்ளை பணமாக வாங்கினேன், வரி அழிக்காமல் கட்டிட்டேன். யார் ஒருவர் கல்யாண மண்டபம் கட்டி ட்ரஸ்ட்டுன்னு ஆசிரமம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரோ அவர் வரி அழிக்கிறாருன்னு கூட தெரியாமையா நாங்கள் இருக்கோம்? வரி ஏய்க்கிறாங்கிறீங்களா? சரி, ஏய்க்கல, நீங்கள் சொல்லுங்கள் வெளிப்படையா, இதுவரை இந்தந்த படத்துக்கு இவ்வளவு வாங்கியிருக்கேன், இவ்வளவுக்கு நான் கட்டியிருக்கேன், என் படம் இப்போ ஒன்று வேணாம், கபாலிக்கு எவ்வளவு, எந்திரனுக்கு எவ்வளோ வாங்கியிருக்கீங்க வெளிப்படையாக சொல்லுங்கள். என் படம் கபாலி எவ்வளவு கள்ள சந்தையில் வித்துச்சு, எவ்வளோ வித்துச்சு? உரிய கட்டணம் அரசு நிர்ணயிச்சிருக்கிற இந்த தொகையில் தான் இப்போ எந்திரன் 2 விற்கப்படும். அப்படி சொல்ல முடியுமா உங்களால? படத்தின் மூலமாக, பட விற்பனை மூலமாக, அல்லது படத்தில் நடிப்பதன் மூலமாக அதுவே அதுலேயும் நேர்மை இல்லை. நீங்கள் வந்து வெளிப்படையாக நான் வந்து கபாலிக்கு இவ்வளோ சம்பளம் வாங்கினேன், இத்தனை கோடி வாங்கினேன், இவ்வளோ வரி கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. இல்லை அவருடைய கணக்காளர் இருப்பார்ல, அவரை அறிவிக்க சொல்லுங்க. பிளாக் மணி வந்து இந்த திரைப்படத்துறையின் மூலமாக அவர் பிளாக் மணி ஏர்ன் பண்ணுறாருங்கிறீங்களா? கருப்பு பணத்தை யாருமே இங்கே இல்லை. எனக்கு தெரிந்து மாதவனும் கமலஹாசன் தான். எனக்கு தெரியும். அப்புறம் சும்மா வந்து தன்னை ஒரு நேர்மையாளர் போல காட்டுவது, அது வந்து எல்லாரும் சொல்கிறாங்க அவர் ரொம்ப நேர்மையாக இருப்பார் அப்படின்னு. இதை சொல்லணும்ல, நான் வந்து வெளிப்படையாக அறிவிக்கணும். நான் இவ்வளவு இந்த படத்துக்கு இவ்வளோ வாங்கினேன், இந்த படத்துக்கு இவ்வளோ வாங்கினேன், இவ்வளவு கட்டிட்டேன், அப்படி சொல்லணும்ல. ஆனால் அவரை பொறுத்தளவு அவர் பணத்தை ஊதியமாக வாங்குறதில்ல, விநியோக உரிமையாக பெற்றுக்கொள்ளார் என்பது போன்ற கருத்துக்கள் உண்டு. திரைப்படத்துறை சார்ந்து அது குறித்த தெளிவான பார்வை இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க. ஆனால் அதை தாண்டி ரசிகர்களுடைய தரப்பில் நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் வந்து நீரில் நின்னோம், போரில் நின்னோம், வந்தாரா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறீங்க. அதை தாண்டி பல இடங்களில் ஏழை எளிய மாணவர்களுக்கான உதவித்தொகை அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, இந்த மாதிரியான பல விஷயங்களை ரஜினிகாந்த் அவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார். எல்லாருமே செய்கிறாங்க. இங்கே பாருங்க, எல்லா நடிகரும் செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அதிகமாக செஞ்சது சத்யராஜ். மற்றவங்க செஞ்சு நான் பார்த்து என் பக்கத்தில் இருந்தே செஞ்சேன். நான் அவர் செய்யும்போது பக்கத்தில் இருந்து வளர்ந்தவன். நான் ரொம்ப அதிகமாக செஞ்சுருக்கிறாரு. அதுக்கு என்ன செய்யலாம்? வெளியில் இதை விட எங்கள் ஐயா பாலம் கல்யாண சுந்தரனார் ரொம்ப செஞ்சார். எவ்வளோ பேர் செய்து கொண்டு இருக்கிறாங்க, யார் செய்யலை? நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இது எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கதையாக நிற்கிற ஒரு இனத்தின் மக்கள், அழித்து ஒழிக்கப்பட்டு அழிவின் விளிம்பில் நிற்கிற மக்கள், லட்சக்கணக்காக இன மக்களை சாக கொடுத்துட்டு இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியை கூட பெற வழி இல்லாத போராடி கொண்டிருக்க மக்கள். இந்த அதிகாரம் எனக்கானதாக இருந்தால் தான் நான் இருக்கிறதையாவது காப்பாற்றி கொள்ள முடியும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் என் காடு, என் மலை, என் நிலம், என் வளம், என் கடல், இதெல்லாம் நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இப்போ ரஜினிகாந்த் ஐயாவை நான் மதிக்கிறேன். உங்கள் படம் வெளியான காலத்துலேருந்து அங்கே முதல் ரசிகர்களாக இருந்து முதல் காட்சி பார்த்து நீங்கள் அதே மாதிரி நீங்கள் நிறைய படங்கள் நடிங்க, நிறைய இருங்க, நல்லா இருங்க. ஆனால் இந்த ஆட்டம் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் வந்து என்னெல்லாம் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அங்கேருந்து சொல்லுங்கள், நாங்கள் செய்வோம். நாங்கள் விவேகானந்த தத்துவத்தை ஏற்றுக்கிறோம், மார்க்ஸை ஏற்றுக்கிறோம், லெலினை ஏற்றுக்கிறோம், இங்கல்சாலை ஏற்கிறோம், பிளாட்டோவை ஏற்கிறோம், அரிஸ்டாட்டில் ஏற்கிறோம், ஏதாவது ஹோசிமினை ஏற்கிறோம், எல்லாத்தையும் ஏற்கிறோம், சுபாஷ் சந்திர போஸை படிக்கிறோம். பெரியாரை மட்டும் இருக்க மாட்டோம். பெரியாரையும் ஏற்றுக்கிறீங்க? பெரியார் அம்பேத்கரை ஏற்கிறோம், பூலையை ஏற்கிறோம், புத்தனை ஏற்கிறோம், பெரியாரை ஏற்க மாட்டோமா? பெரியாருடைய தத்துவங்களையும் ஏற்கிறோம். ஹிட்லரு முசோலினி தத்துவத்தையும் நாங்கள் ஏற்கிறோம். நீங்கள் கல்லெடுத்து எரிகிறீங்க, கல் வந்தால் தடுப்பேன், வைரத்தை விட்டு எரிஞ்சிங்கன்னா எடுப்பேன், அது தடுப்பேனா? அது மாதிரி நீங்கள் எரியுங்கிற நோக்கம், எதை விட்டு எரியுறீங்கிறத முக்கியம். நீ எல்லாருக்கிட்டையும் நல்லது இருக்குது, எல்லாருக்கிட்டையும் கெட்டது இருக்குது. கெட்டது இருந்தால் தள்ளி விடுவோம், நல்லது இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் அங்கேருந்து ஆலோசனை சொல்லுங்கள், இதை இப்படி செஞ்சுருக்கலாம்னு சொல்லுங்கள், நாங்கள் கேட்குறோம். நீங்கள் வந்து தான் செய்யணுங்கிறத அவசியம் இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. தொடர்ச்சியாக தமிழர்களை தமிழகத்தை ஆள வேண்டும் அப்படிங்கிற வாதத்தில் நீங்கள் இன்னும் கூட உறுதியாக இருக்கிறீங்க. உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள், எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்தீர்கள். மிக்க நன்றி திரு சீமான். நன்றி, வணக்கம். திரு சீமான் அவர்களோடு கூடிய இந்த சிறப்பு அக்னி பரீட்சை இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.